ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உடனே தீர்வு கொடுக்குது. 14 நாளா நாங்க உட்காந்து மதிக்கா தீர்வு கொடுக்குறது. எங்களை கலைக்கிறது மட்டும் உடனே தீர்வு கொடுத்துட்டாங்களா? பெருநகர சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் மேற்கொள்ள வேண்டிய தூய்மை பணிகளை 276 கோடி ரூபாய்க்கு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கி கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் பில்டிங் அருகில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே இந்த போராட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 வழக்குகள் தொடரப்பட்டன. அதன்படி கடந்த 12ஆம் தேதி ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி அந்த மனுவில் குறை இருப்பதாக கூறி அதனை மாற்றி தாக்கல் செய்யுமாறு அறிவித்திருந்தார். அதன்படி தேன்மொழி என்பவரால் இன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமாக செயல்பட்டு வரும் ரிப்பன் பில்டிங் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகனங்களும் பொதுமக்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது. எனவே போராட்டக்காரர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அனுமதிக்கப்படாத இடத்தில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருவதால் பெரும் சிக்கல் ஏற்படுகிறது என தேன்மொழி தனது மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என தெரிவித்திருந்தார். அதற்கு தூய்மை பணியாளர்கள் தரப்பில் வாதிடுகையில் 2 நாட்களில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டுவிடும் என்பதால் இந்த வழக்கை வருகிற 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு தலைமை நீதிபதி இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது. ஏனென்றால் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் போராட்டம் நடத்த முடியும். அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்துவதால் தூய்மை பணியாளர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துமாறு உத்தரவிடப்படுகிறது. அத்தோடு ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளரை அப்புறப்படுத்தும் நோக்கில் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளதால் ரிப்பன் மாளிகையை சுற்றி பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தூய்மை பணியாளர்கள் கூட்டத்தை கலைக்க சொன்னால் பேருந்து முன்னால் தான் விழ வேண்டும். எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. குழந்தை குடும்பங்களை விட்டுவிட்டு 13 நாட்களாக இங்கேயே அமர்ந்து போராடி வருகிறோம். எங்களுக்கு தலைமை மாநகராட்சி அலுவலகம்தான். அதனால்தான் ரிப்பன் பில்டிங்க்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. என்னதான் பண்றாங்களோ பண்ணிட்டோம். நாங்க போக மாட்டோம். நடந்தாலும் சரி, யாரும் போக மாட்டோம். கோர்ட் இதுக்கெல்லாம் உடனே தீர்வு கொடுக்குது. 14 நாளா நாங்க உட்காந்து மதிக்கா தீர்வு கொடுக்குறது. எங்களை கலைக்கிறது மட்டும் உடனே தீர்வு கொடுத்துட்டாங்களா? பொதுமக்களுக்கு எந்த இதுவும் கிடையாதா? கலைக்கிறது மட்டும் உடனே உத்தரவு போட்டாங்க. 13 நாளாங்கிறப்ப எங்க போராட்டத்துக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. அப்புறம் தீர்வு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியாதா? 13 நாளா உட்காந்துக்கிறோமே. அப்ப கலைக்கிறது சொல்லுவாங்க.
மேயரே முன்னாள் மேயரே ஸ்டாலினே 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 தெரியாதா 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 சிங்கார சென்னையா சிங்கார சென்னையா சிங்கார சென்னையா சிங்கார சென்னையா நீங்க தான் சொன்னீங்க மேயரா இருக்கும்போது நீங்க தானே சொன்னீங்க உழைச்சதெல்லாம் யாருங்க துப்புரவு நாங்க முதல்வரே முன்னாள் மேயரே சிங்கார சென்னையா என்று சொல்லி எங்களையெல்லாம் ஆட்சி வந்த முதல்வரே தெரியாதா எங்கள் உழைப்பு தெரியாதா நாரி போகும் சட்டமன்றம் நாரி போகும் மருத்துவமனை நாரி போகும் மத்திய சர்க்காரின் அலுவலகம் நாரி போகும் மாநில சர்க்காரின் அலுவலகம் நாரி போகும் அப்பாவே செய்கின்ற ஸ்டாலினே வயிற்று நடிக்காது தூய்மை பணியாளர்களின் வயிற்று நடிக்காது நாருதே திராவிட மாடல் நாருதே சமூக நீதி நாருதே தமிழக அரசு ஸ்டாலின் அரசு எச்சரிக்கை பட்டியல் மக்கள் வெடிக்கிடங்கள் போன்றவர் நாங்கள் பட்டியல் மக்கள் தாங்க மாட்டோம் எச்சரிக்கை சமூக நீதி என்கிறாயே அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையா சமூக நீதி என்கிறாயே அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையா ஸ்டாலின் அரசே சமூக நீதி என்கிறாயே. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.